இங்கே பாருங்கோ, நீட்டுக்காய்ந்த சாப்பிட்டே பாருங்கோ, என்ன சாப்பிட்டுண்டு பாருங்கோ. குழந்தைகள் இதை அப்படி விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு, எங்களுக்கும் நல்லந்தான். வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதோட உப்பு, இதோட இப்போ இது பைத்தம் விதை. இந்த பைத்தம் விதை கூடுதலாக குளிருக்கு தாங்காது. பைத்தம் விதையும் வெண்டியும் கீக்கொம்பரும் குளிர் இருந்தால் அது பட்டு போகும். அப்போ அதை லேட்டாக தான் அது முளைக்க போட்டது. பாருங்கோ, அது எப்படி இந்த நிலத்துக்கால முளை வெளியில் வருதுன்னு பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு அப்படி தான் சொல்லலாம். ஒரு மனுஷன் ஒரு பெண்கள் குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிற அது மாதிரி இதை நாங்கள் பைத்தங்கொட்டில் இந்த விதையை உள்ளுக்கு போடக்க அது வருது பாருங்கோ. புது மேனியோட எவ்வளவு பவரோடே அது வெளியால் வருகுது. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், இது எப்படியான ஒரு படைப்புகள் உண்டு. அப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன குட்டி அறையில் போட்டு முளைச்சா தான் வேர் அழுகாமல் வேகமாக வேர் வரும். அதன் பிற்பாடு திரும்ப இப்படி ஒரு பாக்ஸில் மாற்றி வைக்கணும். சரியான ஈஸி. இதுக்குள்ள புது சோயில போட்டு அதுக்கு இந்த இதை எடுத்து இதுக்க விடணும். அப்போ நான் இப்போ இன்றைய தான் திறந்தேன். இந்த வெயில் குளிர் எல்லாத்தையும் அது தாங்கும். அப்போ இன்றைக்கு எத்தனை 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி மே மாதம். அப்போ இனித்தான் இது முளைச்சி வர விட்டு வச்சா தான் இந்த குளிருக்கு பயம் இல்லை, அப்படியே வரும். அப்போ இது நல்ல பயங்கரமான நீள பைத்தங்க. அதான் பாருங்க. இப்போ இந்த நீட்டுக்காய் வதங்கி கொண்டு வர இதாலே ஒரு கப் தண்ணி விட்டு அது அவிஞ்சு வற்றி கொண்டு வரைக்க நீங்கள் விரும்பினா ஒரு சொட்டு பச்சை நெய் போட்டுட்டு, நெய்யெல்லாம் உண்டிப்பால், அப்போ நெய் பாவிக்கலாம். நெய்யும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கோகனட் மில்க் விடுங்கோ, விட்டால் சரி. அதோட 4 விதமான ஐட்டமும் செய்யலாம். இந்த தம்பியில் திரும்ப இறக்கணுன்னு மாங்காய் போடலாம், இல்லைண்டா தேசிக்காய் புளி விட்டுங்களா சரி. இதுதான் இந்த மாங்காய் வத்தல், மாங்காய் சொதி. பாய்.